நம்ம தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை யோவானுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன். அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த இந்த யோவான் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் காட்டின தரிசனத்தை அவன் ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை. என்று கேட்டால், அவரோடு அவன் உண்டான், உறங்கினான். 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு அவன் முற்றிலுமாகவே அவருடைய எல்லா பணிகளிலும், அவருடைய ஊழியங்களிலும், அவருடைய நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்தவன். சொல்லப்போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் தான் அவருடைய சீஷர்களில் கடைசி வரைக்கும் அவரோடு இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். மற்ற சீஷர்கள் எல்லாமே ஓடி போயிட்டாங்க. பேதுருவும் கூட ஓடிவிட்டான். ஆனால் யோவான் ஓடலை. பாருங்களேன், கடைசி வரைக்கும் அவரோடு கூட இருக்கிறான். அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட, இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயின் பொறுப்பை அவனுடைய கரங்களில் கொடுக்கக்கூடிய அளவில் அவன் ஒரு பொறுப்பான சீஷனாக இருந்தான். மற்ற எல்லா சீஷர்களை காட்டிலும் அவன் மிகவும் பொறுப்புள்ளவன். ஒருவேளை அதனால தான் தேவன் அவனுக்கு தன்னை தெய்வமாக, அவர் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக திட்டமிட்டாரோ தெரியல. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் பத்மு என்ற தீவில் தண்டனையாக நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் ஆண்டவர் அவனுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். பவுலும் கூட ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. கடைசியாக இருந்த ஒரே சீஷன் யோவான் தான். அவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஏன் வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிற அந்த 1வது அதிகாரத்தில் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அதாவது இஸ் a witness. எல்லாமே சீஷர்கள் முடிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் யோவானுக்கு தன்னுடைய தூதரின் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அந்த 1வது வசனத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இது ஒரு சாதாரண காரியம் இல்லைங்க. இட்ஸ் a ஸ்பெஷல் ரெவலேஷன் ஆஃப் காட். இந்த வேதத்தில் கடைசியாக இந்த புத்தகம் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தின் முடிவின் நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. உலகமானது தோன்றி இன்றைக்கு வரைக்கும் நடைபெறுகிற நிகழ்வுகளையும் வரப்போகிற நிகழ்வுகளையும், உலகமானது எப்படி முடியப் போகிறது என்ற நிகழ்வு எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு அருமையான புத்தகம் இது. இந்த தேவ தூதன் முதலாவது இங்கு தன்னை
வெளிப்படுத்துகிறார். இவ்விதமாக அந்த தேவ தூதன் வெளிப்படுத்தும்படியான அந்த காரியத்தை குறித்து நாம் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். அவ்விதமாக இந்த தேவ தூதன் எதற்காக வெளிப்படுத்துகிறார்னா, இயேசு கிறிஸ்துவை யோவான் அவர் எவ்விதமானவர் என்பதை விளங்கி கொள்ளும்படியே வெளிப்படுத்துகிறார். அந்த 8ஆம் வசனத்தில் பாருங்கள், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அதாவது இயேசு கிறிஸ்துவை அவருடைய மனித பலவீனங்களோடு, முடியாமைகளோடு, இயலாமைகளோடு யோவான் பல வேளையில் பார்க்குறான். அவர் பணி செய்து அந்த சமாரியாவில் போய் இந்த கிணற்றண்டை களைப்படைந்தவராய் உட்கார்ந்த நிலையை பார்த்திருக்கிறான். இன்னுமாக அவனை ஜெபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கெத்செமனேவுக்கு அழைத்து செல்கிறார். அவனோடு மற்ற 2 பேரையும் அழைத்து செல்கிறார், பேதுரு, யாக்கோபை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய முற்றிலும் ஒரு மனிதனாக அவர் கடந்து போகக்கூடிய அந்த சிலுவையின் மரணத்தை குறித்த திகில் பற்றி கொண்ட நிலையில் சொல்கிறாரு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசுவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்துக்காக வர வேண்டியிருந்ததுனால அவர் முழுக்க ஒரு மனிதனாகத்தான் இருந்தார். முழுக்க ஒரு மனிதன், 100% மேன், 100% காட். இந்த 2 தன்மைகளும் இயேசுவினிடத்தில் இருந்தது. இந்த சில சமயங்களில் பார்க்குற இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் முற்றிலும் பலவீனமான ஒரு மனிதனாக அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து படகின் அடித்தளத்தில் நித்திரையாக இருந்த பொழுது காற்றையும் கடலையும் எழுந்து அதற்றுகிறதை பார்க்க, அப்போ இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லுகிறார்கள். அப்போ பார்க்கும் பொழுது சீஷர்களுக்கு ஒரு சிறிய எண்ணம், இவர் கடவுள், இவர் தேவன் என இவர் சொல்ல உடனடியாக காற்றும் கடலும் அமைதலுண்டாயிற்று. மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து போய் தன்னை வெளிப்படுத்துகிறார். மகிமையானவராக தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் திடுக்கிட்டு என்ன பேசுகிறோம் என்பதை கூட உணராமல் அவர்கள் உளறுகிறார்கள். பேதுரு சொல்கிறார், இந்த இடத்துல நம்ம கூடாரம் போடலாமான்னு. ஆக ஒரு சில சமயங்களில் அவருடைய மகிமையை கண்டிருந்தது உண்மைதான். ஆனால் கூட பெரும்பாலான நிலைகளில் அவருடைய மனித தன்மையை பார்த்தார்கள். ஒருவேளை இயேசு லாசரு மரித்திருந்த நிலையில் 4 நாள் ஆயிற்று. லாசருடைய சகோதரி சொல்கிறார், 4 நாள் ஆயிற்று, நாறி போகுமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், லாசருவே வெளியே வா. அவன் உயிர் பெற்று வெளிவருகிறதை பார்க்க, இவைகள் எல்லாமே ஆண்டுடைய தன்மை வெளிப்படுத்துகிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அந்த இடத்துல பிதாவினிடத்தில் ஜெபித்து பிதாவானவர் செயல்படுகிற விதமாகவே அந்த லாசரு உயிர்த்தெழுந்த வண்ணமாக இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ இவ்விதமான காரியங்களெல்லாம் பார்த்திருந்த இந்த யோவான் இப்போ அவரை வேறு விதமாக பார்க்கிறான். இங்கே அவர் வரப்போகிறவராக, மறுபடியும் வரப்போகிறவராக, 7வது வசனத்தில் இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படி ஆகும், ஆமேன். அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட
இயேசுவை அவர் முழுமையான ஒரு ஆண்டவராக, அவர் முழு ஆளுகைக்குட்பட்ட அதிகாரமுள்ளவராக, தன்னுடைய வாழ்க்கையானது அவருடைய கரத்தில் தான் இருக்குது. தன்னுடைய பிறப்பும் மரணமும் வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் தான் இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க ரொம்ப பேர் கம்மிங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட ஒரு 0.00% தான் விசுவாசிக்கிறவங்க. மற்றவங்க என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை பல விதங்களில் விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு கஷ்டம் வந்துட்டா ஒருவேளை அவர்கள் எஃப்சி ஆஃப் பண்ணி வச்சிரு, செல் ஆஃப் பண்ணி வச்சிரு. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விதமான ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் யாருன்னே தெரியாமல் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளின் மத்தியில் நமக்கு ஆழமான விசுவாசம் இருப்பதில்லை. ஏன் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கும் பொழுது, வாழ்க்கையில் பல நெருக்கங்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் எப்படி போகுது? ஒருவேளை எனக்கு ஏன் இப்படி நேரிட்டது, ஒருவேளை எனக்கு தானே இப்படி ஆயிடுச்சு, அல்லது ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, நான் இனி என்ன செய்வேன், அல்லது இந்த சூழ்நிலையில் நான் மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஒருவேளை அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அல்லது அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா, இவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா, அப்படிங்கிற ஒரு விதமான எண்ணங்கள். இன்னொரு விதத்தில், ஏன் எனக்கு இது நேரிட்டது, இவங்களால தானே நேரிட்டது, அவங்களால தானே நேரிட்டது, ஒருவேளை என்னுடைய கணவன் சரி இருந்தால், அது மனைவி சரிந்திருந்தா, பிள்ளைகள் சரி இருந்தால், இப்படி பல விதங்களில் அவர்கள் தாங்களே தங்களுடைய நிலையை உணராமல் மற்றவர்களை சூழ்நிலைகள், ஐயோ இந்த நாள் தான் இப்படி ஆகிப்போச்சு, இவங்களை நம்பி இருந்தால் இப்படி பல விதங்களில் அவர்கள் அலசடிப்படுவார்கள். எல்லாம் நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் திடீரென்று வாழ்க்கையில் பல மாற்றங்கள், எதிர்பாராத மரணங்கள், எதிர்பாராத விபத்துகள், அழிவுகள் இதெல்லாம் நேரிடும்போது மனுஷன் அப்படியே அவன் திகைத்து போகிறான், அவனுடைய வாழ்க்கையில் குழம்பி போகிறான். காரணம் என்னென்னா, அவன் இந்த இயேசுவை யார் என்று அறியாததுனால தான். இந்த இயேசு இவர் தான், ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். இந்த உலகத்தில் அவர் படைத்திருக்கிற எல்லாவற்றையுமே அவர் படைத்தது மாத்திரமல்ல, அவைகளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் தான் நிர்ணயித்திருக்கிறார். அதாவது இப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு அவன் எப்போ அவன் கர்ப்பந்தரிக்கும் பொழுதே ஆண்டவர் அந்த நாளை கூட குறிச்சிட்டான்றார். சொல்லப்போனால் உலகம் உண்டார்க்குன்பாகவே தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு அவன் பிறக்க போகிறான், எந்த இடத்துல பிறக்க போகிறான், எந்த சூழ்நிலையில், அவனுடைய தாய் யார், தகப்பன் யார், அவனுடைய நிலை என்ன, இதை எல்லாமே ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். என்னுடைய முடிவு என்ன, இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து ஒருவேளை எங்கெங்கே போனீங்களே தெரியாது, அல்லது இன்றைக்கு காலையிலேருந்து நான் என்ன செய்தேன் இது வரைக்கும், அல்லது இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், இப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன், என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன், எதை செய்ய போகிறேன், எல்லாமே ஆண்டவர் நிர்ணயிச்சிட்டாருங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் முடிவும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ ஆரம்ப முடிவு மட்டுமில்லை, எல்லாத்தையுமே அவர் நிர்ணயிச்சிட்டார். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, அல்ல ஆண்டவரை அறியாத ஒரு அவிசுவாசிக்கும் சரி, அவர் நிர்ணயிச்சிட்டார்.
இதில் எந்த விதமான மாற்றம் என்பது கிடையாது. ஆனால் கடந்த 2 வாரம் நம்ம பார்த்தோம். ஆனால் மனுஷன் உத்தரவாதி. அவனுடைய வாழ்க்கையில் பொறுப்பாய் வாழ வேண்டிய ஜாக்கிரதை அவனுக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவரை பற்றிதான சத்தியத்தை கேட்குற அந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். பல விதங்களில் அதுக்கு ஏற்றவனமாக நீ வாழணும். அது உன்னுடைய பொறுப்பு. நீ வாழாமல் போனால் ஆண்டவர் உன்னிடத்தில் நிச்சயமாக கணக்கு கேட்பார். அப்படி வாழாமல் போனால் சில பாவங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நீ அனுபவிக்கும்படியாகவும் உன்னை அனுமதிக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு உட்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவன் மனுஷனை மாத்திரமல்ல, ஒரு சிட்டுக்குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாதுன்னு சொல்கிறது. அந்த முடிவு மாத்திரமல்ல, அந்த சிட்டுக்குருவி எப்போ பிறக்கும், எங்கே போகும், என்ன தானியத்தை எடுக்கும், அதனுடைய தாய் என்ன, எப்படி அது பிறந்தது, அதனுடைய கூடு, இது எல்லாமே ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். இவர் தேவன். சிட்டுக்குருவி மாத்திரமில்ல, எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்கிறார், காட்டில் இருக்கிற அத்தனை விலங்குகளுக்கு யார் ஆகாரம் கொடுக்கிறார்? தேவன் தான் கொடுக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்தையுமே நிர்ணயித்திருக்கிற ஒரு தேவன், இவர் கையில் தான் என் வாழ்க்கையே இருக்குன்னு விளங்கி கொள்கிறவர்கள் அந்த விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்பாங்க. எப்படி நோக்கி பார்ப்பாங்க? இந்த ஒரு சூழ்நிலை நேரிட்டாலும் கூட இதுலேயும் ஆண்டவர் ஒரு திட்டம் இருக்கிறது, இதுலேயும் ஆண்டவர் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இதை நடத்துகிறார், அவர் திட்டமிட்டிருக்கிறார், செயல்படுத்துகிறார். இது எல்லாமே அந்த தேவன் யாருங்கிறத அறிந்து கொண்டிருக்கும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசமும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கையும் இருக்கும். உதாரணமாக இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நான் பியூசி அப்போல்லாம் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் இன் பியூசி ஃபெயில் ஆகிட்டேன். நான் 3rd பார்ட் 3வது சயின்ஸு அதிலெல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன். வேணாய் போயிட்டு நான் ஃபெயில் ஆன பின்னால் சரி இனிமேல் நமக்கு மேலே படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த பியூசி ஃபெயில் ஆனதுனால பாஸ் பண்ணுறதுக்காக படிச்சிட்ருக்கிறேன். அப்போது என்னுடைய நண்பன் ஒருவன், அந்த நண்பனும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்போ எனக்கு ஆண்டவர் தெரியாது. ஆனால் கூட ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். அந்த விளம்பரத்தில் ஒரு பேங்க்கில் வேலை, கிளர்க்கு வேலை. அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கிடையாது. அந்த நாட்களில் பேங்க் ஆஃப் பரோடான்னு அந்த பரோடா பேங்க்கில் அந்த வெத்து பேப்பரில் நம்முடைய அந்த இது நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்னங்கிறதெல்லாம் போட்டு ஒரு அப்ளிகேஷன் வைப்போம். நானும் என்னுடைய நண்பனும் போடுறோம். அப்போ பார்க்கும் பொழுது அவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. சோர்வு தான், இல்லை சோர்வு இருக்குது. அப்போ நான் ஆண்டவரையும் அறியலையே. அப்படி இருக்கும் பொழுது என்னடா இது, அவனுக்கு கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கலையே, ஒரு பெரிய கேள்வி. அப்போ இயேசுவும் எனக்கு தெரியாது. அடுத்த முறை இன்னொரு பேங்க், ரிசர்வ் பேங்க்குக்கு அதே ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டு தான், ஒரு விளம்பரம் வருகிறது. அதை பார்த்து நான் அப்ளை பண்ணேன். சரி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமே. அப்படி அப்ளை பண்ணும் பொழுது அதுக்கு பரீட்சை சென்னையில் எழுதும்படியாக அந்த பரீட்சையினுடைய ஹால் டிக்கெட் சொல்லுவாங்க. அதுவும் ட்ரெயினில், இங்கேருந்து சேலத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் இலவச பாஸ். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஆண்ட ஒரு தம்பி ஒருத்தர், அவரும் எழுதி அவருக்கும் இந்த மாதிரி சென்னையில் பரீட்சை எழுதும்படியாக ஹால் டிக்கெட்டும் ட்ரெயினுக்கும் டிக்கெட்டும் வந்திருக்கு. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், புறப்பட்டு ட்ரெயினில் போய் அங்கே பரீட்சை எழுதிட்டு வர்றோம். பரீட்சையில் அவருக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. அப்போ என்ன பார்த்து, ஐயோ இது என்னடா அவருக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே.
ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய திட்டம் வேற. ஆண்டவருடைய திட்டம் எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய திட்டம் வேற. ஆகவே நான் அறியாத நிலையில் ஐயையோ நமக்கு தானே இப்படி கிடைக்கலையே, நமக்கு கஷ்டம் இப்படி ஆச்சு, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பல விதங்களில் சோர்வுகள் தளர்வுகளினூடாய் கடந்து போன காலம் அது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? என் வழிகள் உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் வழிகள் மேலானவைகள். அப்போ இந்த வசனத்தை சொன்ன ஆண்டவரை ஒரு மனுஷன் எந்தளவுக்கு அறிஞ்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய விசுவாசமும் இருக்கும். இங்கே கூட சர்ச்சில் பலர் வர்றீங்க, நீங்கள் வர்றீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையானது எப்படி இருக்குன்ற நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறையோ அந்த அளவுக்கு தான் உனக்கு விசுவாசம் இருக்கும். இவரை நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து செயல்படுத்துகிறார், அவர் உடைய ஞானம் பெரிதுன்னு நீ உண்மையான ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிரடையான காரியங்கள் நடைபெற்றாலும் நீ பதற மாட்ட. விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்? அவனுக்கு தெரியும் ஆண்டவர் இதை முன்குறித்திருக்கிறார், தேவன் இதனுடைய திட்டத்தில் வச்சிருக்கிறாரு, அவருடைய நோக்கத்தில் இது இருக்குது. அது எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். வேதனை சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், ஆகவே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு விடுகிறார். உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லாருடைய வாழ்க்கை அப்படி தான். எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறையோ, எந்த அளவுக்கு அவரை உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நீ அறிஞ்சிருக்கிறையோ, உண்மையாலுமே. இப்போ நிறைய பேர் சத்தியத்தை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் என்பது வெளிப்படுகிறது இல்லை. அல்லது அவங்க இயற்கையாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம்பரியமான வாழ்க்கை இருக்கும். ஏதோ அன்னைக்கு ஆண்டவரை நம்பணும், சர்ச்சுக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இந்த அளவு தான் அவங்க வாழ்க்கை நிலை இருக்குமே, அதுக்கு மேலே போகாது. ஏன்னு கேட்டால் இந்த தேவனை நீ எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறையோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சமாதானத்தோடு வாழுவாய். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருக்காது, போராட்டம் உண்டு. பவுல் என்ன சொல்கிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். போராட்டம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆனால் நல்ல பவுலே பெரிய அப்போஸ்தலன் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆகவே போராட்டம்ன்ற இப்போ நீங்கள் சபையில் இருக்கிற மக்களை குறித்து நான் உங்களிடத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும்னா உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் ஆண்டவரோட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். அதுக்கு மேலே உங்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு மேலே அவங்க வர முடியாது. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர் திட்டமிட்டிருக்கிறான்றது அவருடைய திட்டம். ஆனால் நீ அதில் ஜாக்கிரதையாக இல்லைங்கிறது உன்னுடைய பொறுப்பின் தோல்வி. அது ரெண்டுமே இருக்குது. ஆண்டவர் உனக்கு இந்த அளவுக்கு தான் வெளிப்படுத்தி இருக்காருன்னா அந்த அளவுக்கு தான் நீ வாழவ, அந்த அளவுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கை முறையானது இருக்கும். அது தேவனுடைய திட்டம். ஆனால் அதே சமயத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தின் வெளிச்சத்தில் நீ வாழும்படியாக முயற்சி செய்வது உன்னுடைய திட்டம், உன்னுடைய உத்தரவாதம், பொறுப்பு. அதை மக்கள் விளங்காமல் வாழும் பொழுது மற்ற உலக மக்களைப் போல தான் இன்றைக்கி, ஆண்டவர் அறியாத மக்களைப் போல தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இருக்குது. அதில் சந்தேகமே இல்லை. பெருசாக ஒன்றும் மாற்றம் என்பது பார்க்க முடிவதில்லை. உண்மையாலுமே அநேகர் இந்து கோயில் போவதை போல் அநேகர் கிறிஸ்தவ கோயிலுக்கு வரவங்களும் இருக்கிறாங்க தான். அவருடைய நிலைகளை பார்க்கும் பொழுது பெரிய மாற்றம் இல்லை. அநேக குடும்பங்களில் அந்த ஒரு
சமாதானம் ஆளுகை செய்கிறதுன்னு சொல்ல முடியறதில்ல. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த உலகம், நிறைய பேருடைய வாழ்க்கை என்னென்ன, அந்த உலகத்தில் நான் அதை செய்யணும், சேர்த்தணும், பணம், பொருள், நிலம், வீடு, இது உலகம். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதாவது மற்றவங்க என்னை பார்த்து உயர்வாக நினைக்கணும். இது உன்னை எப்போவுமே பின்னிட்டு இழுக்கிறது. ஆனால் உண்மையான ஒரு விசுவாசி ஆனவன் அது அவனுக்கு ஒரு பெரிய கவர்ச்சியாக இருக்காது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும், எனக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார். அவர் கொடுக்கறது ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா பொருளாசை, வேதம் என்ன சொல்லுது? பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த பொருளாசையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அநேகர் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அங்கே கடன் வாங்கி கட்டலாமா, இந்த கடன் வாங்கி செய்யலாமா, இதை பண்ணலாமா, இதே அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சில குடும்பத்திலும் கூட அந்த ஒரு கணவனோ மனைவியோ அந்த மாதிரி திட்டமிடும் பொழுது அவங்களோட ஒத்து போகலைன்னா பிரச்சனை தான் வரும். அவங்கள்ட்ட நல்லது சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏம்மா இப்படி கஷ்டப்படுறீங்க, ஆண்டவர் விசுவாசித்து போவோம், ஆண்டவர் நம்ம கொடுக்கறது ஆசீர்வாதமாக இருக்கும், ஏன் அதுக்கு இதுக்கு ராத்திரி பகலாக நீங்கள் இப்படி ஆண்டவரை தேடாமல் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. உனக்கு புரியலை, உனக்கு தெரியல, பாரு அவங்கள பாரு இப்படி இருக்கிறாங்க, இவங்கள பாரு இப்படி இருக்கிறாங்க, நம்ம தானே இப்படி இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்களாம். தங்களை தாங்களே அந்த கல்லறையில் இருந்த மனுஷன் என்ன பண்ணான், கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்கிறான். அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, சரியான சவுண்ட் மைண்ட் இல்லை. ஆகவே என்ன பண்ணுறான், கல்லை எடுத்து அவன் பல இடங்களில் குத்தி கொள்கிறான். பொருளாசை கூட அப்படி தாங்க, பல விதங்களில் உன்னை நீ குத்தி கொள்ளுவாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு நடைபெறாத போது அப்படியே மனசு அழித்து போவ, வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டு உன்னால் தான் எனக்கு அப்படி, அண்ணால் தான் இப்படித்தான் போவாங்களே ஒழிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் வருதா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டலைன்னா நம்ம கட்ட முடியாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்க்குறோம், செய்திகள்லாம் பார்க்குறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம் இல்லை. கர்த்தர் தான் நம்ம வீட்டை கட்டணும். அப்போது கர்த்தர் கட்டாத வீடெல்லாம் நிற்காது. கர்த்தர் கட்டாத எதுவுமே வேரோடு அவர் பிடுங்கி போடுவார். ஆகவே மனிதனுடைய முயற்சி என்பது அது வீணாக போயிடும், ஒன்றுமில்லாமே போயிடும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அதில் சமாதானம் இருக்கும். அப்போ நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி என்னை வழிநடத்த வேண்டும், அவர் தான் என்னை வழிநடத்துகிறார், இந்த காரியத்தில் அவர் தான் திட்டமிடுகிறார், நோக்கமிடுகிறார். எனக்கு அப்போ ஆண்டவரை தெரியாது, ஏன் எனக்கு வேலை கிடைக்கல, அப்படித்தான் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனாக நினச்சிட்டு இருந்தேனே ஒழிய ஆண்டவர் ஒரு வேளை ஒரு நாளில் என்னை சந்திப்பார்னு நான் நினச்சது கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் சந்தித்து திரும்பி பார்க்கும் பொழுது தான் ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தையெல்லாம் அழகாக செய்திருக்கிறார். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டும்படியாக நம்ம எப்போவுமே முதலில் ஆண்டவரை வைக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அதுதான் வேதம் சொல்லுது. முதல்ல ஆண்டவர் வை. அப்போ உனக்கு என்ன தேவையோ அவ்வளவு அழகாக ஆண்டவர் உனக்கு கொடுத்து வழி நடத்துவார், அவ்வளவு அழகாக செய்வார். ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு மகனும் சரி, மகள் சரி, எல்லாத்துலேயும் சரி கர்த்தர் அழகாக அதை செய்வாருங்க. உண்மையாலுமே அந்த விசுவாசமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும், இது கர்த்தரால் வந்தது. நம்ம ஆண்டவரை விட்டுட்டு நம்முடைய முயற்சிகளையே, நம்முடைய எண்ணங்களின்படி, திட்டங்களின்படி போவோமானால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கட்ட மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு,
அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். அதாவது எப்போவுமே இந்த உலகத்தில் நம்ம பைபிள் ஸ்கூலில் கூட இப்போ நம்ம ஒரு ஆண்டவருடைய நித்திய திட்டம் அப்படிங்கிறத ஒன்று பார்க்குறோம். இப்போ பல காரியங்களை பார்க்குறோம். இந்த உலகத்தில் அப்போ கெட்டவர்களெல்லாம் யார் உண்டாக்கினது? கடவுள் தான் உண்டாக்கினார், சந்தேகமே இல்லை. அப்போ பாவத்தை உண்டாக்கினாரா? பாவத்தை அவர் உண்டாக்கல. அவர் பாவத்துக்கு காரணம், பாவத்தை அனுமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவருடைய விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம்தான், அதுவுமே பாவம்தான். விசுவாசத்தின் அடிப்படையில் வாழாத வாழ்க்கையில் நாம் செய்கிற யாவும் பாவமாக தான் இருக்கும். அதை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யும்படியாக தூண்டலை, அதை அனுமதிக்கிறார். யூதாஸ் ஆண்டவர் யூதாஸை போய் காட்டி கொடுப்பான்னு சொல்லி அனுப்பலை. ஆனால் அவன் காட்டி கொடுக்கும்படியாக அவனை அனுமதிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ பாவம் செய்யும் பொழுது, அவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக போகும் பொழுது, அவரை முதலாவது வைக்காத பொழுது உன்னை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? ஞானமுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ மட்டுமல்ல, ஞானமுள்ள புருஷனும், ஒரு மனிதன், மகன் அல்லது ஒரு பெண், ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ஞானமில்லாத ஸ்திரீ தன் சொந்த கைகளினாலேயே வீட்டை இடித்து போடுகிறாள். ஆண்டவர் இடிக்கிறதில்ல, ஆண்டவர் அந்த வேலையை செய்ய மாட்டார். அவர் என்ன செய்கிறார்னா, உன் சொந்த கைகளினாலேயே நீ அதை இடித்து போடும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அனுமதித்து விடுவார். இதை நம்ம விளங்கிக் கொள்ளுங்க. பாவத்துக்கு காரணர் ஆண்டவர் இல்லை, ஆனால் நீ எதை கட்டுனே அதை நீ அடிப்ப. தேவன் பாவத்தை அனுமதிக்கிறார், காரணர் அல்ல. அப்போ இந்த தேவன் யாருங்கிறத அறியாமல் வாழ்கிறது தான் இந்த வாழ்க்கையினுடைய பரிதாபம் நிலையும் உன்னத உயர்வான நிலையும். ஆண்டவர் யார் என்றது அறியாததுனால என்ன பண்ணுறாங்க? அவங்க விசுவாசியாமல் பதறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அறிஞ்சிருக்கிறவங்க அமெரிக்கை, நம்பிக்கை, அவர்கள் பெலன். இது ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. என்ன ஒரு வாலிபனை ஆண்டவர் சந்தித்தார். ஒரு 22 வயசு இருக்கும். இப்போ இந்த 50 ஆண்டுகளாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஆண்டவர் அதை செய்கிறார். என் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, நிறைய பார்த்துட்ருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறேன், எப்படி செயல்படுறேன், அது மிக முக்கியமானது இல்லைங்களா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எதன் அடிப்படையில் நான் வாழ வேண்டும்? இவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் அழகாக என்னுடைய வாழ்க்கையை கட்டுவார், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டுவார், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுவார். அந்த விசுவாசம் இருக்கிறதுனால ஆண்டவர் அதை செயல்படுத்துகிறார், நடத்துகிறார். அதை குறித்து நான் உங்களிடத்தில் எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பங்களிலும் கூட இந்த எப்படி செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் அதன் அடிப்படையில் வாழும்படியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து வழினார். அதனால் நான் பரிபூர்ணமானவன் அல்ல, நானும் தவறக்கூடியவன் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த தேவன் யார் என்ற உண்மையான விளங்குதலுள்ள ஒரு வாழ்க்கைக்கும் தேவன் யார் என்று அறியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை ஆண்டவரை பற்றி எல்லாம் பேசலாம், ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் இருந்தால் கூட உன் வாழ்க்கை பேசுகிறதா? இந்த யோவானுக்கு ஆண்டவர் அதுதான் காமிக்கிறார். இவ்வளவு நாளாக நீ பார்த்துட்டு இருந்தப்பா, இவ்வளவு நாளாக என்னை நீ பார்த்த மனுஷீகமாக பார்த்த, ஆனால் இப்போது நான் யாருங்கிறத தெரிந்து கொள். ஆகவே அவர் தன்னை அடுத்த ஒரு அடியில் வெளிப்படுத்துகிறார்.
நிறைய பேருக்கு அது அப்படி இல்லை. கடவுள் இப்போ நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எத்தனையோ கடவுளை போல் இவர் ஒரு கடவுள். இப்போ நானும் ஒரு காலத்தில் விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்தேன். அப்போ அதை கடவுள் நான் நினச்சேன், அதை போய் தொழுது கொண்டே பண்ணினேன். ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் உண்மையான கடவுள் யாருங்கிறத வெளிப்படுத்தின பொழுது அதற்கு நான் இணங்கி கொடுத்தேன். அவர் என்னை இழுத்து கொண்டார். வேதனை சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார். ஆகவே அவர் என்ன வேதனை சொல்லுது, பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். இப்போ நம்ம சர்ச்சில் கூட இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு என்ன, அவங்க ஆண்டவராக இழுத்துக்கணும், அவங்க வரமாட்டாங்க. அவங்கள நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவும் முடியாது. சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையை ஒழிய உன்னை நான் ரட்சிக்க முடியாதே. உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அளவில் தான் நீ வாழ்வாய், வாழ்ந்து நீ மரிப்பாய். ஒருவேளை அந்த திட்டத்தின்படி நீ மோட்சம் போவா அல்லது நரகம் போவா, அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனால் அதே சமயத்தில் ஒருவேளை என்னை அப்படி முன்குறிச்சிட்டாரு, அப்போ நான் எங்கே போவேனோ அங்கே தான் போவேன்னா அதுவும் தவறு. வேதனை சொல்லுது, உனக்கு பொறுப்பு இருக்குது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீ தேடணும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, மனந்திரும்பு. மனந்திரும்பாவிட்டால் நீங்களும் இப்படியே அழிந்துவின் வேதம் எச்சரிக்கிறதை பார்க்குற. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனந்திரும்பு. ஆகவே மனந்திரும்ப வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான். ஆண்டவர் என்னை மனந்திரும்ப செய்யலைன்னு நீ சொல்ல முடியும். ஆனால் அவனை மனந்திரும்ப செய்கிறவர் ஆண்டவர் தான், அது உண்மை தான், சந்தேகமில்லை. ஆனால் ஜீவனுக்கு எதுவான மனந்திரும்புதலை கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான லைஃப் அண்ட் ரிப்பெண்டன்ஸ் அண்ட் டு லைஃப். ஆனால் மனம் திரும்ப வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, நீ பதைக்கிற, நம்பிக்கை இல்லை, உனக்கு விசுவாசம் இல்லை, அப்போ எங்கே போகணும்? நீ கர்த்தருடைய பாதத்தை போகணும். அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே மன்னியும், எனக்கு ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் நான் இப்படி வாழணுமா, எனக்கு அந்த விசுவாசம் இல்லையா, இதேன் பதைக்கிறேன். சில பிரச்சனை வந்து உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுகிறது அது விசுவாசம் இல்லை. அது சில கஷ்டம் வந்த உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலே இந்த தேவன் யாருங்கிறத ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஊழியனாக கூட ஒரு சபைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான குணங்கள், தன்மைகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு சகோதரனிடத்தில் இருக்கிற விசுவாச சகோதரனிடத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லுது, ஒரு கணவன் ஒரு ஸ்திரீ உன் கணவனை ரட்சிப்பாயோ ரட்சிக்க மாட்டாயோ உனக்கே தெரியாதுன்றார். ஒரு பெண்ணிடத்தில் வேதத்தை சொல்லுது, உன் கணவனை நீ ரட்சிப்பியோ ரட்சிக்க மாட்டாயோ. அதே விதமாக உன் மனைவியை நீ ரட்சிப்பாயோ ரட்சிக்க மாட்டாயோ உனக்கு தெரியாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவை கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கத்தான் முடியுமே ஒழிய ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவங்கள ரட்சிக்க முடியாது. ஆனால் ஒரு கணவனோ மனைவியோ ஆண்டவர் அறியாமல் இருந்தால், ஆண்டவரை அறிந்த கணவனோ மனைவியோ ஞானமாய் நடப்பார்கள். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாதவளாக இருந்தால்னா, இந்த கணவன் ஆண்டவர் அறிஞ்சவனாக இருந்தால் அந்த ஞானமாக அந்த மனைவியின் இடத்துல ஞானமாக நடப்பான். ஒருவேளை தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னாலோ அல்லது வேறு விதமாக நடந்தாலோ இவன் ஞானமாக நடப்பான். ஏன்னா நிறைய குடும்பத்தில் எப்படி 2 பேரும் சரியாக சண்டை போடுறது இல்லை? இன்றைக்கி நிறைய பிரச்சனை அதுதான். ஒரு சின்ன காரியம், அதில் பெரிய சண்டைகளெல்லாம் வரும். எத்தனையோ குடும்பங்களில் சின்ன காரியம். 2-3 நாள் பின்னால் ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார், அங்கிள் வீட்டிலே இருக்கிறீங்க, இதான் நான் வர்றேன், பாருங்கள் என் ஒய்ஃப் இப்படி பண்ணிகிட்ருக்கிறாருன்ட்டு உடனே ஃபோன் பண்ணார். சரி வாங்க. அப்புறம் அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி, என்ன அங்கிள் இப்படியெல்லாம் இருக்குது, என்ன சத்தியத்தை கேட்குறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவர் தான் அந்தளவுக்கு இருக்காரான்னு சொல்ல முடியல. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சிறிய காரியத்தில் உடனே ஒரு சண்டை.
உடனே ஒரு பிரச்சனை. அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில கணவன்மார்கள் இந்த பிரச்சனையே வேண்டான்னு சொல்லி காலையிலே எழுந்து போய் இரவில் வெகு லேட்டாக வர்றவங்களும் இருக்கிறாங்க. அல்லது மனைவிமார்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிலர் காலையிலேயே போயிடுறாங்க, நைட் லேட்டாக வர்றாங்க. எதுக்கு வீட்டில் பிரச்சனை? இது சரியில்லை இல்லை? குடும்பம் என்றால் ஒரு அழகான ஒரு குடும்பம். நம்ம எவ்வளோ சத்தியத்தை நம்ம யூடியூப்லாம் போட்டிருக்கோம். அப்போது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை காரணம்னா, நீ ஆண்டவரை எந்தளவுக்கு அறிஞ்சிருக்கிற அப்படிங்கிறதுல தான் இது எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. நீ ஆண்டவரை அறிஞ்சிருந்தா, ஒருவேளை உன் மனைவியோ உன் கணவனோ சண்டை வந்தால் கூட நீ அமைதியாக இருப்ப. ஏன்னு கேட்டால், நான் திரும்ப ஏன் பேசி சண்டை உருவாக்கணும்? அவை அங்கே அமைதி ஞானமாக இருக்கும் இல்லை? ஆகவே இந்த ஆவிக்குரிய ஞானம், அறிவு, விவேகம், பொறுமை, இதை எல்லாமே ஆண்டவர் அவரை எப்படி நம்ம அறிஞ்சிருக்கோம் அதன்படித்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், குடும்பத்தை கட்டக்கூடிய ஞானத்தை தாரும், என் வாழ்க்கையை கட்டக்கூடிய ஞானத்தை தாரும், என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாரும். பைபிள் என்ன சொல்லுது? ஞானத்தில் குறைவுள்ளவனிடத்தில் கேட்க கடவன். பாருங்க, படிப்பு ஞானம் இல்லை, வாழ்க்கையின் ஞானம் தேவை. இன்றைக்கி அது இல்லாதனால தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகளில். ஆகவே யோவானுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்தளவுக்கு கொடுத்திருக்காரோ அந்தளவுக்கு அவருடைய விசுவாசம் இருக்கும். அந்தளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன், எனக்கு தெரியும் நான் யார், இந்த தேவனை நம்புகிறேன்னு அவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்னுடைய கடந்த நாள் வாழ்க்கையில் அவர் எப்படி உதவி செய்திருக்கிறார், எப்படி வழிநடத்தி இருக்கிறார், எப்படி என்னை பலப்படுத்தி இருக்கிறார், எப்படி தீமையாய் தோன்றின காரியங்களை நன்மையாக மாற்றி இருக்கிறார், இது எல்லாம் அவங்க வாழ்க்கையில் அழகாக இருதயத்தில் இருக்கும். ஆகவே யோவானுக்கு அருமையான இந்த வெளிப்பாடு மிக ஆச்சரியமான ஒரு புத்தகம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உங்களுடைய அருமையான சமூகத்தில் யோவானுக்கு ஆண்டவராக இயேசு தன்னை வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டினுடைய மகத்துவமான தேவ திட்டத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை எந்தளவுக்கு அவன் அறிந்திருக்கிறானோ, எந்தளவுக்கு அவரோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை அவனிடத்தில் இருக்கோ, அந்தளவுக்கு அவனுடைய விசுவாசம் இருக்கும், அந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை இருக்கும், அந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த நிதானம் இருக்கும், அந்தளவுக்கு அவன் விசுவாசிக்கிறன் பதறான் அமெரிக்கை நம்பிக்கை, அந்தளவுக்கு இந்த உலகத்தில் அவன் சாட்சியாய் வாழுவான், அந்தளவுக்கு அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துவான், அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பொன்னும் பொருளும் பணமும் மெய்யான ஆசீர்வாதம் இல்லை. உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரை அறிந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதம். இந்த சபையில் ஆண்டவரை அவிதமாக ஒவ்வொருவரையும் எழுப்பும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பேசும். நீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தாவிட்டால் வெளிப்படுத்த முடியாது. ஆண்டவரே, இந்த சபையை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை நம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வேளையில் இங்கு வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகரை அழைத்து வாரும். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்று நீர் சொல்லி இருக்கிறீர். நிச்சயமாக நீர் செய்வீர். இந்த இடத்தை ஆத்துமாக்களினால் நிரப்பும். ஆத்தும பாரத்தை தாரும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற வாழ்க்கையை தாரும். இந்த உலகத்துக்காக வாழ்ந்து ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் அழித்து விடாதபடிக்கு, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் விட்டு உம்மிடத்தில் வரும் பொழுது
வெறுங்கையாய், கனியற்ற ஆத்துமாக்களற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய ஒரு தோல்வியோடு வரும்படியாக அல்ல. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது என்ன அழகான கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையப் போவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். ஆகவே ஆண்டவரே, இந்த சபையின் மூலமாக செய்கிற பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கும் மற்ற சில நாடுகளிலும் இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்கூலில் படிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக சத்தியத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிற அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். இந்த டெய்லி அனுதின ரீடிங்கில் கூட உதவி செய்யும். இங்கே வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை, ஒரு தனிப்பட்ட ஆத்மாவை ஜெபிக்கிற குடும்பம் என்பது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, கர்த்தருடைய சமாதானம், ஆளுகை, சந்தோஷம் நிறைந்த குடும்பங்களாக நீர் மாற்றும் ஆண்டவரை. கர்த்தர் வீட்டை கட்டாராக, கர்த்தருடைய பிரயாசம் வருதா ஆண்டவரே? எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்ட பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாக அது நிற்காது. எங்களுடைய சொந்த கைகளினாலே அது வீண் என்று இடித்து போடக்கூடிய ஒரு காரியமாய் அது மாறி வருகிறது. ஆண்டவரே தேவா, நீர் அந்த ஆவிக்குரிய ஞானத்தை தார். இந்த ஐக்கியத்தின் சபைகள் போதர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், வழிநடத்தும் ஆண்டவரே. உலகத்தின் பல பகுதிகளில் உம்முடைய சத்தியத்தை தெளிவாய் போதித்து வழிநடத்துகிற அநேக ஊழியர்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவ்விதமான ஊழியர்கள் நடத்தும்படியான சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இது உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்முடைய ஒத்தாசை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.